நான் என்ன பாடுபட்டு எவ்வளவு அவஸ்தைப்பட்டு எத்தனை கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துக்கணும் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. ஐயோ பாவம், பார்க்க நல்ல பிள்ளை மாதிரி தான்க்கா. யார் பத்த பிள்ளை என்ன பிரச்சனையா தெரியல, தனியா பேசிட்டு இருக்கேன். என் மனசு நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போறேன் அதை முதல்ல சொல்லு. எவ்வளவு மன அழுத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஏன் கடவுளே இப்படிலாம் பண்றேன் பாவம். தம்பி எதுக்குடா தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு என்னடா கஷ்டம்? ஏன்டா தனியா புலம்பிட்டு இருக்க? நான் எங்க தனியா பேசிட்டு இருக்கேன்? போன்ல தானே பேசிட்டு இருக்கேன். போன் பேசிட்டு இருக்கேன். ஏய் சொல்லிட்டு பேசுங்கடா, தனியா புலம்புற மாதிரியே இருக்குடா. போங்க வேலையை பார்த்து போங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீ எங்க கேட்கலாம். பாவண்டா இந்த பையன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல போல. ராம்குமார் மாதிரி கரண்ட் வாங்க கடிச்சு தின்னுட்டு இருக்கான். பல தடவை சொல்றான், நீ என்ன மதிக்கிறதே இல்லை. உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பாய் பெஸ்டி தான். அப்போ பேசலாம் சார். சொல்லுங்க சார். ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா வயலை மென்னு தின்னுட்டு இருக்கேன்? நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். போன்ல பேசிட்டு பார்த்தா தெரியல. ஏய் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் தான். போன் பேசுறதுக்கு எதிராக அந்த வயலை வாயில வச்சு மெல்றா. அது வண்டியில் போகும்போது நம்ம வாய்ஸ் கரெக்டாக கேட்கணும்ல, அதனால மைக்கை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் போட்டு கடிப்போம். இதெல்லாம் ஒரு மேட்ரப்ப எப்படியாச்சும் போங்கடா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதா? ஏன்னா இறங்காங்க தெரியும் அந்த வழி. அவன் பேசுறதுல நான் கேட்கணுமா? நான் எதுக்கு கேட்கலாம்? நான் எது கேட்கலாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓ இங்க அவனுக்கு 1000 இருக்குங்க. 50,000 சொல்லி கொடுத்தவனுக்காக தெரியும் வழி. வாங்கி தின்ன நாய்க்கு எப்படி தெரியும்? நீங்க ஓவரா பேசுறீங்க சொல்லிட்டா. இதெல்லாம் சரியா வர என் பணத்தை எழுதி வச்சு ஆடுங்க. ஏண்டா போன் பேசியிருந்தா என் வண்டிடா, என் வண்டியில நின்று தான் பேசிட்டு இருக்கேன். தள்ளுடா, வண்டி எடுக்கணும். உங்க வண்டி அது எடுத்துக்கோங்க. இதே எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. போன்ல ஆடியோ கால் பேசும்போது கண்ணு மூஞ்சி வாய் நம்மடா தெரிய போது எதுக்குடா கையை கால ஆட்டி ஆட்டி அவ்வளவு ஆத்திரமா பேசுறீங்க? அந்த உணர்ச்சி வேகத்துல பேசும்போது கை கால் ஆடுறதுலாம் தடுக்க முடியாது. என்னமா போய் தொலைங்கடாடே, என்ன விடுங்கடா. தள்ளுடா, வண்டி எடுக்கணும். தள்ளுடா. ஏய் என்ன பண்ண இப்போ கடைசியா? சும்மா பைத்தியக்காரா, வீட்டுக்கு வாங்கி வச்சு இந்த 10 மூட்டையை உடச்சிட்டு இப்படி சட்டியா பேசியது. நாட்டில் எல்லா நாய்க்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு. போனுன்னு ஒன்று வச்சுட்டு அந்த பேசுறேன்னு சொல்லி ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு பேசுறான். பேச தனியா பேசுறான். வேணாம் வேணாம். ஏய் என் நாட்டில் அந்த போனை வச்சுக்கிட்டு ரோட்ல பண்ணானு பாரு அட்டுவியம். என்ன பண்றான்? தனியா பேசிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டு. ஆமா இவனுக்கு இப்படிதான் மாற்றவே முடியாது. இன்னொருத்த என்ன பண்றான்? அதை வச்சு வாயில வச்சு ஆடு மாதிரி கடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். கேவலம் பிடிச்ச வாழ்க்கை வாழ்றாங்க. செலத்துல பகடுக்கா முடியாது. இன்னொருத்த என்ன பண்றான்? போன்லயே ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்வான். நாய் நான் ரூமுக்கு வாங்கிக்கலாம்ன்றதுக்காக வச்சு இந்த 10 மூட்டையை உடச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. விடுங்க. கடுப்பாயிடுறான். என்னதான் போன் வந்தாலும் நாகரிகம் வாழ்ந்தாலும் இப்படியாடா மனுஷன் எல்லாமே காட்டு வாசி மாதிரி சுற்றுவோம். இந்த வாழ்க்கையோட ஒட்டி போக முடியல, ஒதுங்கியே நிக்க முடியலடா. என்ன பண்றது? இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒத்த நிக்க வாங்க. என்னடா என்ன போய் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க? ஏய் ஒன்னதாண்டா. என்னடா தனியா பேசிட்டு இருக்க? ஏய் என்ன வாங்க போங்கலாம் சொல்றோம். என்ன போயிட்டு வாங்க போங்கண்ணா? உன்னை யாராச்சும் வாங்க போங்கன்னு மரியாதை பேசுவாங்களா? ஏய் இவ்வளவு நீ என்கிட்ட பேசலையா? யார்கிட்ட பேசினா? எங்க அட்டையோட கொள்கையா பண்ணிட்டு பேசுறீங்க. எதுல போடல? கடவுளே, நாட்டுல இந்த துயரத்துக்குலாம் ஒரு எண்டே கிடையாதா?